வணக்கம். நாம் ஏற்கனவே நவுன்ஸ் பற்றிய விளக்கமான வீடியோஸை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பாடத்தில் இருக்கிற பேசேஜில் இருக்கிற நவுன்ஸ் என்னென்ன, எது என்னென்ன நவுன், என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். த டெம்பஸ்ட், புயல், அதுவே ஒரு நவுன் தான். தேர் வாஸ் அன் ஐலண்ட் இன் த சீ, ஐலண்ட் தீவு, சி கடல், the only inhabitants குடியிருப்பவர்கள், of which were an old man மனிதன். ஏதோ ஒரு இதற்கான கொடுக்கப்பட்ட பெயர். ஐலண்ட் அப்படின்னா சுற்றி தண்ணியும் நடுவில் நிலப்பகுதியும் இருக்கிற இடத்த ஐலண்டுன்னு ஒரு பேர் சொல்கிறோம். சி தண்ணி இருக்கிற ஒரு பெரிய பரப்பு. நேம்டு ப்ராஸ்பரோ, ப்ராஸ்பரோ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு உள்ள பெயர், அதனால இது ப்ராப்பர் நவுன். அண்ட் ஹிஸ் டாட்டர் பொதுவான பெயர். காமன் நவுன். மிராண்டா ப்ராப்பர் நவுன். எ வெரி பியூட்டிஃபுல் யங் லேடி ஒரு பெண், அழகிய பெண். இது ஃபெமினைன் ஜெண்டர். இது இதனோட மாஸ்குலைன் ஜெண்டர். ஆண்பாலில் என்ன பேர் வரும்? லார்டு. ஷீ கேம் டு திஸ் ஐலண்ட் so young and that she had no memory நினைவு, ஞாபகம். having seen any other human face முகம் than her father's. They lived in a cave குகை, ஒரு இருப்பிடம், குகை. made out of a rock பாறையால் உருவான ஒரு பொந்து. it was divided into several apartments. அந்த குகைக்குள்ளேயே பல பகுதிகளாக பிரிச்சிருக்கு. one of which Prospero called his study. study அப்படிங்கிறது வெர்பு தான், ஆனால் இந்த இடத்துல அவருடைய ஸ்டடி ரூமை குறிக்கிறது, நவுன் மாதிரி இருக்கு. there he kept his books புத்தகங்கள். இதனோட சிங்குலர் என்னவா இருக்கும்? புக்கு. which chiefly treated of magic. மேஜிக்னா மந்திரம், மந்திரத்தை பற்றிய புத்தகங்கள். by virtue of his art, அந்த கலையின், ஆர்ட் கலை, virtue அதன் குணத்தை வெற்றி, அதை வைத்து. he had released many good spirits from a witch called Sicorus. witch சூனியக்காரி, இது பெண்பால், ஃபெமினைன் ஜெண்டர். இதனுடைய ஆண்பால் விசார்டு, WIZARD. சிக்கோராக்ஸ் அது பேரு, ப்ராப்பர் நவுன். ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட ஏவி விடுற சின்ன சின்ன குட்டி சாத்தான்கள் அப்படிங்கிற மாதிரி. who had them imprisoned in the bodies of a large trees. பெரிய பெரிய மரங்களில் அதுங்கெல்லாம் உள்ள சிறை வைக்கப்பட்டிருந்தது. these gentle spirits were ever after obedient to the will of Prospero. ப்ராஸ்பரோ அந்த மரத்துக்குள்ளே சிறை வைக்கப்பட்டிருந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டதுனால அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இப்போ ப்ராஸ்பரோவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஒபி டு த வில், கட்டளைக்கு, கட்டளை. ஆஃப் தீஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். ஏரியல் தான் முக்கியமானது, அதனால ஏரியல் ஒரு பேர் சொல், ப்ராப்பர் நேம். சீஃப் லீடர், தலைவன். ஏரியல் டு rather too much pleasure. pleasure கூட ஒரு இன்பம், ஒரு நவுன் தான். இதெல்லாம் அப்ட்ராக்ட் நவுன். இது ஒரு பொருளாக சுட்டி காட்ட முடியாது. pleasure இந்த மாதிரி யூஆர்இல முடிகிற வார்த்தைகள்லாம் கூட நவுனாக இருக்கும். டார்மெண்டிங் அண்ட் அக்லி மான்ஸ்டர். மான்ஸ்டர் ஒரு மிருகமாக, மனிதனும் மிருகமாக இருக்கிற ஒரு விலங்கினம். கேலிபன் அதனுடைய பெயர், அதனால இது ப்ராப்பர் நவுன். his old enemy Sicorus. Caliban was employed like a slave, அடிமை. fetch wood, wood பொருள், விறகு. and do the most laborious offices, வேலைகள். இந்த ஆஃபீஸஸ் அப்படிங்கிறது வேலைகள், அப்படிங்கிற கஷ்டமான வேலைகளை செய்ய சொல்கிறான். and Ariel had the charge of compelling. சார்ஜ்னா அதுக்கு அவன் தான் இன்சார்ஜ். அவனுடைய இதில் தான், ஏரியலோட அடியில் தான் அந்த சிக்கரஸ், அந்த கேலிபன் ஒர்க் பண்ணுது. கம்பெலிங் him to these சர்வீசஸ் அதுவும் சேவைகள். with the help of these spirits Prospero could command the winds காற்று, waves அலை, sea கடல். by orders they raised a violent storm புயல், in the midst of which he showed his daughter of a fine large ship கப்பல், which he told her was full of living beings.
like themselves. Living beings, உயிரினங்கள். Noun. Next, oh my dear father, if by your art you have raised this dreadful storm, have pity on a sad distress. Father, common noun. Distress, கவலை. See, the vessel will be dashed to pieces. Vessel, வெசல்ங்கிறது ஷிப்போட பேர் தான். பீசஸ், பீஸ் பீஸா, துண்டு துண்டா. புவர் சோல்ஸ், புவர் சோல்ஸ்னா பாவப்பட்ட ஜென்மங்கள், பாவப்பட்ட ஆத்மாக்கள். Next, be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered that it, no person, common name. ஏன்னா பர்சன்கிறத வந்து கேர்ளையும் சொல்லலாம், பாயையும் சொல்லலாம். ஷிப்பு. நெக்ஸ்ட், சைல்டு, மை டியர் சைல்டு, குழந்தை. இதுவும் காமன் நவுன் தான். டைம், இது வந்து பொருள் கிடையாது, நேரம் அப்படின்னு ஒரு இதை சொல்கிறது. அதனால் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக வச்சுக்கலாம். செல், இடம், ஒரு பிளேஸ். I think you can't, for you were not then 3 years of age, வயது. 12 years ago, Miranda, continued Prospero, I was the Duke of Milan. இங்க Duke of Milan, டியூக்கான்ங்கிறது ஒரு பதவியுடைய பெயர், பிரபு. மிலான் அதுவும் ஒரு இடத்தோட பெயர். மிலான்றது ப்ராப்பர் நவுன், டியூக்கு ஒரு பதவியோட பெயர், அதனால் அது காமன் நவுன். அண்ட் யூ ஆர் அ பிரின்சஸ், பிரின்சஸ் ஃபெமினைன் ஜெண்டர். இதே இது மேஸ்குலின் ஜெண்டரில் பிரின்ஸ் அப்படின்னு வரும். ஒன்லி மை ஹேர், ஹேர்னா வாரிசு, இதுவும் ஆண்பால்லையும் வரும் பெண்பால்லையும் வரும், அதனால் இது காமன் நவுன். ஐ ஹேட் அ யங்கர் பிரதர், தம்பி. ஆண்டனியோ, இது ப்ராப்பர் நவுன். டு whom ஐ ட்ரஸ்டட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் அனைத்தையும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இன் பொசஷன், பொசஷன் ஆஃப் மை பவர். பீயிங் தஸ் இன் பொசஷன் ஆஃப் மை பவர், பவர்னா என்னுடைய அதிகாரத்தில் இருந்தது. பொசஷன், அதை ஆக்கிரமித்து அதனுடைய கண்ட்ரோலில் கண்டிப்பில் இருந்தவன். began to think himself the duke indeed, என்னுடைய கண்ட்ரோலில் அவன் இருந்ததுனால அவனும் டியூக்காக மாறணும்னு நினச்சான். The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his nature. சப்ஜெக்ட்ஸ், இங்கே சப்ஜெக்ட்ஸ் பீப்புளுங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு, நவுன் தான். நேச்சர், இயல்பு. எ ப்ரௌட் ஆம்பிஷன், ஆம்பிஷன் குறிக்கோள். டம், டியூக் அப்படின்னா பிரபு, அந்த டியூக்குக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் டியூக்டம். கிங்கோட கண்ட்ரோலில் இருக்கிற இடத்துக்கு பேர் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். டியூக்கோட கண்ட்ரோலில் இருக்கிற பேர் டியூக்டம், அரசாட்சி அப்படிங்கிற மாதிரி. அஃபெக்டட் வித் த எய்ட் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸ், கிங்குங்கிறது காமன் நவுன், நேபிள்ஸ் ப்ராப்பர் நவுன். பிரின்ஸ், பிரின்சஸ் ஃபெமினைன் ஜெண்டர் பார்த்தோம் இல்லையா, இங்கே பிரின்ஸு மேஸ்குலைன் ஜெண்டர். ஹூ வாஸ் மை எனிமி, எனிமி இது காமன் நவுனாக தான் இருக்கும், கேர்ளும் இருக்கும் பாயும் இருக்கும் இல்லையா. Wherefore said Miranda, did they not that hour destroy us, our நேரம். My child, answer her father, they dare not. So dear was the love that my people bore me. Love, அன்பு. இங்கே இந்த லவ்வும் நவுன் தான். லவ்ங்கிற வார்த்தை வெர்பாவும் வரும், ஆனால் இந்த இடத்துல இது மக்கள் என் மீது கொண்டிருந்த அன்பு. பீப்புள், இப்போ இங்கே பீப்புள் வந்து நிறைய பேரை குறிக்கும் இல்லையா, கலெக்டிவாக சொல்கிறதுனால இதை கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனியோ கேரிட் அஸ் ஆன் போர்டு எ ஷிப், கப்பலின் மீது, ஆன் போர்டு. வேர் வென் வி வேர் சம் லீக்ஸ் அவுட் அட் சி, லீக்ஸ்னா சில மைல்கள் தொலைவில், மைல்கற்கள் அப்படின்ற அர்த்தம். ஹி ஃபோர்ஸ்ட் அஸ் இன்டு எ ஸ்மால் போட், படகு, படகு. அந்த படகுல வித்தவுட் எய்தர் டேக்கிள், தடுப்பு இல்லை, ஒரு செயல் பாய்மர துணி இல்லை, மாஸ்ட் பாய்மர அந்த கொடி எதுவுமே கம்பு எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு போட்டில் வச்சு அனுப்புனான். தேர் ஹி லெஃப்ட் அஸ் ஆஸ் ஹி தாட் டு பெரிஷ், சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டில் வச்சு அனுப்பினான்.
but a kind lord of my court. Lord, ஒரு பிரபு, அந்த கோர்ட்டில் அவையில் இருந்த ஒரு மனிதன், ஒரு அமைச்சர், பேரு கொன்சாலோ. அதனால கொன்சாலோ ப்ராப்பர் நவ். who loved me had privately placed in the boat. இப்போ அதில் என்னெல்லாம் வச்சா, வாட்டர், நீர், ப்ரொவிஷன்ஸ், சாப்பிட்றதுக்கான உணவு வகைகள், அப்பேரல், துணிமணி, அண்ட் சம் புக்ஸ் விச் ஐ ப்ரைஸ் அபவ் மை டியூட்டம், என்னுடைய நாட்டை விட விலை மதிப்பில்லாமல் கருதுறது புத்தகங்கள், அதையும் சேர்த்து என்கிட்ட வச்சுட்டான். அந்த போட்டில் வச்சு அனுப்புகிறான். ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ட்ரபிள், என்ன ஒரு கஷ்டமாக இருந்திருப்பேன் நான் அப்போ சின்ன குழந்தை, அதனால நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருப்பேன். நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ வர் அ லிட்டில் ஏஞ்சல். ஏஞ்சல், அழகு, தேவதை. தட் டிட் ப்ரிசர்வ் மீ. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ், புன்னகைகள், மேட் மீ பேர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ், துரதிர்ஷ்டத்திற்கு எதிராக என்னைய வாழ வச்சதே உன்னுடைய புன்னகை தான். அவர் ஃபுட், உணவு. லாஸ்டட் டில் வி லேண்டட் ஆன் திஸ் டெசர்ட் ஐலண்ட். டெசர்ட் பாலைவனம், ஐலண்டு தீவு. இங்கே டெசர்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவாக வந்திருக்கு, ஐலண்டுக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால அது அட்ஜெக்டிவாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே நவுன்ஸ் தான் தனித்தனியாக. Since when my chief delight has been in teaching you. Delight, என்னுடைய முக்கியமான சந்தோஷமே delight. மிராண்டா, உனக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். And well have you profited by my instructions. என்னுடைய அறிவுரைப்படி நீ நல்லா கற்றுக்கிட்ட. Heaven thank you, my dear father, said Miranda. Now tell me, so your reason for raising this storm. Reason, காரணம். இதெல்லாம் பொருள் கிடையாது. அதனால இந்த சில வார்த்தைகளை பார்க்கும்போது அது ஒரு பொருளை குறிக்குதா, பொருளை குறிச்சா அது காமன் நவுனா, ப்ராப்பர் நவுனா, கலெக்டிவ் நவுனான்னு யோசிக்கணும். பொருள் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்டார்ம் ரெண்டு சேர்ந்து காம்பவுண்டு வேர்டாக இருக்கு. கடல், புயல். நோ தென் said her father that by means of this storm my enemies. எனிமி சிங்குலர், எனிமீஸ் ப்ளூரல். எப்படி அந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்குன்றத பார்த்துடலாம். ஒய் ஐஇஎஸ்ஸா மாறி இருக்கு. த கிங் ஆஃப் நேபிள்ஸ், த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை க்ரூயல் பிரதர் ஆர் காஸ்ட் அஷூர் கடற்கரை, upon this island. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, mandirakol. She fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master na தலைவர், to give an account of the tempest. டெம்பஸ்டை ஏவி விட்டது ப்ராஸ்பரோ தான், அதை வழி நடத்தினது ஏரியல். இப்போ ரிப்போர்ட் கொடுக்குது எப்படி அந்த டெம்பஸ்ட்டை உருவாக்குனேன், அதில் யார் யார் எப்படி சஃபர் ஆனாங்க, கஷ்டப்பட்டாங்க, எங்கெங்கே போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விவரத்தை யார் ஏரியல் ப்ராஸ்பரோவுக்கு தெரிவிக்குது. அந்த சமயம் சைல்டு மிராண்டாவை தூங்க வச்சிடுறாரு, ஏன்னா மிராண்டாவுக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. அண்ட் ஹவு ஹி ஹேட் டிஸ்போஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ் கம்பெனி. ஷிப்ஸ் கம்பெனி இது பொசசிவ்ல இருக்கு. ஷிப்பினுடைய கம்பெனி, அதில் இருக்கிற ஆட்கள், கூட்டமாக வந்தவங்க, அந்த குரூப். Though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation. கண்ணுக்கும் தெரியாது ஸ்பிரிட்ஸ், அவங்க பேசுறதும் கேட்காது. With the empty air. Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? சொல்லு, எப்படி டாஸ்க், வேலை, எப்படி நான் சொன்ன வேலையை செஞ்ச. Ariel gave a lively description of the storm. வர்ணனை, உயிரோட்டமான வர்ணனை. of the terrors of the mariners, பயங்கரமான terrors, பயம், mariners கடலில் பயணம் செய்தவர்கள். and how the king's son Ferdinand, இங்க son common noun, Ferdinand proper noun, was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost, but he is safe, said Ariel, in a corner of the isle. இது ஐலண்டு மாதிரியும் சொல்லலாம், noun தான். sadly lamenting for the loss of the king, இங்க loss, இது
noun LOSS. சம்டைம்ஸ் நமக்கு இங்கே தான் டவுட் வரும். LOSE லூஸ் அப்படின்னு வாசிக்கணும். இது லாஸ்ட் லூஸ் லாஸ்ட் 3 காலம்லையும் வரும்போது லாஸ் அப்படின்னா இழப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் வெர்பா வரும்போது LOSEன்னு எழுதணும். அதே இது LO 2 O போட்டு SE போட்டோம்னா அது லூஸ், நட்டு லூஸ் ஆகிருக்கிற அந்த அர்த்தம். ஸோ அந்த வேர்டு கன்ஃபியூஷனில் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். That is my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Princess. இங்கே prince. இளவரசன். Princessனா இளவரசி. Where is the king and my brother? I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes, நம்பிக்கை. Thinking they saw him perish. Of the ship's crew. ஷிப்பில் வந்தவங்க எல்லாரையும் மொத்தமாக சொல்லும்போது க்ரூ. இது கலெக்டிவ் நவுன். க்ரூ அப்படின்னாலே அதில் நிறைய பேர் இருக்கிறத அர்த்தம். கலெக்டிவ் நவுன். நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங். தோ ஈச் ஒன் திங்ஸ் himself the only one saved, the ship though invisible to them is safe in the harbor. கடற்கரை, ஹார்பர், துறைமுகம். Ariel then went to fetch Ferdinand. Oh my gentleman. ஜென்டில்மேன் அல்லது லேடி, அதுக்கு இது masculine gender. When he saw him, I will soon move you. You must be brought. இந்த பாட்டும் broughட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். brought கொண்டு வர்றது, bring brought, by bought வாங்கினேன். அதில் ஒரு ஆர் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும். broughட்னா கொண்டு வர்றது, பைனா பை அல்லது பாட்னா வாங்குறது. The lady Miranda, to have a sight of your pretty person. Sight, காட்சி. Come sir, follow me. He followed an amazement. MENT வர்ற வேர்ட்ஸ் எல்லாமே நவுனா தான் இருக்கும். சர்ப்ரைஸ், அமேஸ்மெண்ட், ஆச்சரியம். The sound of Ariel's voice, குரல், அதுவும் நவுன் தான். சவுண்டு, ஒலி. Till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade, நிழல். ட்ரீ வந்து கவுண்டபிள் நவுன் இல்லையா, அதனால் இதை வந்து அப்ட்ராக்ட் நவுன்னு சொல்ல முடியாது. But now Miranda had never seen a man before except her own father. Except இதுலேயும் இது நவுன் கிடையாது, ஆனால் இந்த வார்த்தையும் சில சமயம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எக்ஸப்டா அக்செப்டா அப்படின்னு. அக்செப்ட்னா பெறுதல், எக்ஸப்ட்னா தவிர, இங்கே தவிரங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. Miranda said Prospero, tell me what you are looking at yonder. அங்கே. Oh father, said Miranda in a strange surprise, ஆச்சரியம். Surely that is a spirit. Lord ஆண்பால் masculine gender குறிக்கிறது. How it looks about. Believe me, it is a beautiful creature. அது ஏதோ ஒரு விலங்கினம் அல்லது ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா she doesn't know, அவளுக்கு அது தெரியலை, அது யார், வேற ஆண்களே பார்த்தது இல்லாதனால அவளுக்கு அது ஏதோ ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இஸ் இட் நாட் அ ஸ்பிரிட்? இது ஒரு ஸ்பிரிட் இல்லையா, ஒரு ஆவி கிடையாதா? நோ கேர்ள் காமன் நவுன், ஆன்சர்ட் ஹர் ஃபாதர். இட் ஈட்ஸ், ஸ்லீப்ஸ் அண்ட் ஹேஸ் சென்சஸ். சென்சஸ்னா அதுக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது. சச் as we have. ஹியூமன் பீயிங்ஸுக்கு சென்சஸ் இருக்கும், அதே மாதிரி சென்சஸ் அதுக்கும் இருக்கும். This young man you see was in the ship. He is somewhat altered by grief, கவலை. You might call him a handsome person. அழகான மனிதன், person, common noun. He had lost his companions, கூட்டாளிகள், and is wandering about to find them. Miranda, who thought all men, manோட plural form men. Grey faces முகங்கள், முகம், faceனா முகம், முகங்கள். Grey beards, like her father, beards, தாடி. Appearance, உருவம். And a beautiful young prince. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, இதுவும் ஒரு இடப்பெயர், ஒரு இடத்த சொல்கிற பேர், அதனால் இதுவும் நவுன் தான். From the strange sounds, ஒலிகள். He had heard, expecting nothing but wonders. Thought he was upon an enchanted island, and that Miranda was the goddess of the
பிளேஸ். அதே சமயம் இவ வந்து அவன் ஒரு க்ரீச்சர் நினைக்கிறான், அவன் வந்து இவ காடஸ் அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளோ ஒரு யாருமே இல்லாத ஒரு ஐலண்டில் இருக்கிறதுனால இவ ஒரு காடஸ், கடவுள். அப்போ இதனோட ஃபெமினைன் ஜெண்டர் காடஸ், மேஸ்குலைன் ஜெண்டர் காடு. சச்சஸ் பிகான் டு அட்ரஸ். இங்கே காடஸ்க்கும் அட்ரஸ்க்கும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கு, இஎஸ்எஸ். ஆனால் இது காடஸ் நவுனில் இருக்கு, இந்த அட்ரஸ் வெர்பில் இருக்கு. டு அட்ரஸ் வெர்பு. அதே இது தனியாக அட்ரஸ் சொன்னோன்னா விலாசம் அப்படின்னு சொல்லும்போது அது நவுன் தான். ஸோ ஒரு நவுனை நவுனாகவும் எழுதலாம், வெர்பாவும் எழுதலாம். ஒரு வார்த்தையை நவுனாகவும் எழுதலாம், வெர்பாவும் எழுதலாம். She timidly answered she was no goddess but a simple maid pen and was going to give him an account of herself. account அவளை பற்றிய குறிப்பு. When Prospero interrupted her, அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் நடுவில் வராரு. He was well pleased to find they admired each other but to try Ferdinand's constancy. கான்ஸ்டன்சி அவனுடைய எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவள் மேலே அவனுக்கு எவ்வளோ காதல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. He resolved to throw some difficulties, கஷ்டம் கொடுக்கணும். In their way, அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்களுக்கு இடையில சில கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். Therefore, advancing forward, he addressed the prince was a with a stern air. Stern air இங்கே வந்து ஏருங்கிறது காற்றுங்கிற அர்த்தத்தில் வருது, அர்த்தத்தில் வரலை, ஒரு அதிகார தோரணையில் சொல்கிறாரு. Telling him he came to the island as a spy. ஒரு ஒற்றனாக தான் இந்த ஐலண்டுக்கு வந்திருக்க அப்படின்னு அவனை குற்றம் சாட்டுறார். To take it from him who was the lord of it. Follow me, said he. I will tie your neck and feet. இங்கே feet, ஃபுட்டோட plural form. ஃபுட்டு FOOT, feet FEET. You shall drink sea water, shellfish. இதெல்லாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸாக இருக்குது. ரெண்டு வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து வார்த்தைகள் இருக்குது. Withered roots, காய்ந்த ரூட்ஸு, வேர்கள். ஹஸ் ஆஃப் ஐகான்ஸ். ஐகான்ஸ்னா சின்ன சின்ன கடலைகளோட கொட்டைகளுடைய உமி, ஹஸ்க். ஷால் பி யுவர் ஃபுட், இதுதான் உன்னுடைய ஃபுட்டாக இருக்கும், நான் உன்னை கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் ரெசிஸ்ட் திஸ் அண்ட் ட்ரூ ஹிஸ் ஸ்வாடு. ஸ்வாடுன்னா அவனுடைய கத்தியை உருவான். வேவிங் ஹிஸ் மேஜிக் வேண்ட் ஃபிக்ஸ்ட் ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டுட் ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். ஆனால் இவருடைய மந்திரக்கோளால் அவன் எதுவும் செய்ய முடியாமல் நிற்க வச்சுறான். மிராண்டா ஹங் அப்பான் ஹர் ஃபாதர் சேயிங், ஒய் ஆர் யூ ஸோ அன்ஜென்டில், ஹாவ் பிட்டி சார். பரிதாபம், ஹாவ் பிட்டி, இங்கே பரிதாபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கு. ஐ வில் பி ஹிஸ் ஷூரிட்டி. ஷூரிட்டி, நான் அவருக்கு உறுதியாகிறேன், உறுதி பொருளாக இருக்கிறேன், கேரண்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சர் அண்ட் டு மீ ஹி சீம்ஸ் ஏ ட்ரூ ஒன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவனாக இருக்கான், அவன் ஒரு ஸ்பை கிடையாது, நான் அதுக்கு உறுதியளிக்கிறேன். சைலன்ஸ், அமைதி. செட் சைலன்ஸ், இது கூட ஒரு நவுன் தான். சைலண்ட், சைலண்ட். இஸ் அ சைலண்ட் மேன், பி சைலண்ட், அமைதியாக இரு. சைலன்ஸ், அமைதி. ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ சைல்ட் யூ கேர்ள். வாட், அன் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர். ஒரு திருட்டு பயலுக்கு இம்போஸ்டர்னா ஒருத்தன் பொய் சொல்கிறவனுக்கு நீயே வழக்கா அட்வொகேட்டு, அவனோட வாதியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறார். யூ திங்க், அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறியா. யூ திங்க் தெர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மென். மென், மேன், MAN, plural men, having seen only him and Caliban. This he said to prove his daughter's constancy. அவளுடைய வில் பவர் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவளை நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு திட்டுறாரு. மை அஃபெக்ஷன்ஸ், அன்பு, இதுவும் ப்ளூரலில் வந்திருக்கு. ஐ ஹவ் நோ விஷ், ஆசை. டு சி அ குட்லியர் மேன், இதை விட சிறந்த மனிதனை பார்க்கணுங்கிற ஆசை இல்லை. அப்போ அவன் மேலே உறுதியாக இருக்கா அப்படிங்கிறது. கமான் யங் மேன், செட் ப்ராஸ்பரோ டு த, யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்ஓபே மீ. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. Logs of மரக்கட்டைகள். King's sons not being much to laborious work, கடினமான வேலைகளுக்கு பழக்கப்பட்டவன் இல்லைனால மிராண்டா soon after found him almost dying with fatigue. Fatigueனா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். Alas, said she, do not work so hard. My father is at his studies. அவர் படிக்கிறதுல இருக்கிறாரு, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. Oh my dear lady, said Ferdinand, I dare not. I must finish my task before I take my rest. ரெஸ்ட், ஓய்வெடுப்பதற்கு முன்பு நான் என்னுடைய வேலையை கொடுத்த வேலையை செய்திருவேன். If you will sit down,
said Miranda. I will carry your logs. The while logs of wood, logs. But this Ferdinand would by no means agree to. அவன் ரெஸ்ட் எடுக்கல. அது எல்லாத்தையும் தூக்கி அவன் வேலையை முடிக்கிறதுல தான் கண்ணாடினான். நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய வேலையினாலும் செஞ்சிருவேன். Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, அவருடைய காதலை சோதிக்கிற ஒரு வேலை தான் இது. And was not at his study books. அவ சொன்னா ஸ்டடீஸில் இருக்கிறாரு, புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காரு, நீ அதனால் ரெஸ்ட் எடுன்னு. இல்லை, அவர் இவளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நின்று உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். பட் வாஸ் ஸ்டாண்டிங் பை தம் இன்விசிபிள் டு overhear what they said. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command she did so. கட்டளை. And then Ferdinand is a fine long speech. In a fine long speech, speak பேச்சு அப்படின்னு வரும்போது ஸ்பீச் நவுனா இருக்கும். அதே இது வெர்பா வரும்போது ஸ்பீக், SPEAK. told the innocent Miranda he was a heir to the crown of Naples. நேபிள்ஸோடைய வாரிசு, நேபிள் அரசுக்கு வாரிசு. And that she would be his queen. Queen, feminine gender, masculine gender, king. Prospero then appeared before them. Fear nothing, my child, common noun. I have overheard and approve of all you have said. And Ferdinand, if I have too severely used it, I will make you reach amends. அதற்கான பரிகாரங்கள் செய்து விடுவேன். By giving you my daughter. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா அதற்கான பரிகாரம் என்னுடைய மகளை உனக்கு கொடுக்கறது தான். All your vexations, இந்த கவலையெல்லாம் were trials of your love. உன்னுடைய காதலை சோதிக்கிறதுக்காக தான் இந்த கடுமையான சோதனைகள்லாம். You have nobly stood the test. என்னுடைய டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட. Then as my gift, பரிசாக. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. ஏரியல்கிட்ட மற்ற விவரங்களை கேட்குறாரு. Ariel said he had left them almost out of their senses with fear. Out of their senses, அவர்களுடைய சுயநினைவிலிருந்து இலக்க வச்சிடறான். At the strange things he had caused them to see and hear. அவங்க அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாரு ஏரியல் மற்றவங்கள. When fatigued with wandering about, he famished for want of food. Famished, உணவில்லாமல் கஷ்டப்படும் போது அவங்க முன்னாடி ஒரு பெரிய விருந்து, பேங்க்வெட், விருந்து படைக்கிறது, அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போக செய்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏரியல் பண்ணிட்டு இருக்கு. As they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy ferocious monster. ஒரு பயங்கர பூதம் மாதிரி அவங்க முன்னாடி தோன்றது. with wings and the feast vanished away. அவங்க அது பக்கத்தில் போகும்போது ஒரு பயங்கரமாக அவங்கள பயங்காட்டுறது. Then to their utter amazement, surprise, ஆச்சரியம், this seeming harpy spoke to them, reminding them of their cruelty. அவங்க ஏற்கனவே பழசாக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ, தப்பு என்ன கொடுமை ப்ராஸ்பரோக்கு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுது ஏரியல். அமேஸ்மெண்ட், MENT வந்ததுன்னா அதுவும் நவுன் தான். க்ரூயல்டி, TYல முடிகிற வார்த்தைகள் கூட நவுனாக வரும். இன்ஃபண்ட், குழந்தையா இருக்கும்போது என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஏரியல் அவங்கள்ட்ட சொல்லுது. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி நம்ம பழைய நடந்ததெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்படி எங்கேயோ ஒரு ஐலாண்டில் சொல்கிறாரு கேட்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. சேயிங் தட் ஃபார் திஸ் காஸ், இந்த காரணம், காஸ் இங்கே நவுனாக தான் இருக்குது. தீஸ் டெரர்ஸ் வேர் சஃபர் டு அஃப்ளிக்ட் தம், இந்த பயங்கரங்கள். த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ த ஃபால்ஸ் பிரதர் repented the injustice அநீதி they had done to Prospero. Then bring them here, Ariel, said Prospero. Ariel soon returned with the king, Antonio, and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with the books and provisions, when his wicked brother left him, as he thought, to perish in an open boat in the sea. Grief and terror. Grief, இதுவும் கவலை. Terror, பயம், had so stupefied their senses that they did not know Prospero. அவங்களுக்கு ப்ராஸ்பரோவை அடையாளம் தெரியல. He first discovered himself to the good old, calling him the preserver of his life. அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றியவர். Then his brother and the king knew that he was the injured Prospero. Antonio with the tears, கண்ணீர் துளிகள். Sorrow, கவலை. இப்போ துளிகள்னு சொல்லும்போது இது நவுனுக்கும்
இதுவும் ஒரு பெயர்ச்சொல் தான். சாரோங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தான். ஆனால் சாரோ வந்து அப்ட்ராக்ட் நவுன் தான் சொல்லுவோம். கண்ணீர் துளிகள் வந்து பார்க்கக்கூடியது, அதனால இது சாதாரணமாக ஒரு நவுன், காமன் நவுன். அதுக்கு பெயர்லாம் கிடையாது, அது பார்க்குற ஒரு பொருள் தான். ரிப்பென்டன்ஸ் திருந்துதல், ஃபர்கிவ்னஸ் மன்னித்தல். Prosperous forgave them, but upon their engaging to restore his kingdom, he said to the king of Naples, I have a gift in store for you too. And opening a door, கதவு, showed him his son Ferdinand playing chess. Chess ஒரு விளையாட்டு, சதுரங்கம். Nothing could exceed the joy, மகிழ்ச்சி. Father and the son at this unexpected meeting, சந்திப்பு. For each thought of the other drowned in the storm. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent graces, Nalinam, beauty alagu, as his son had been. Who is this maid? Said he. She is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life, புது வாழ்க்கை. He has made himself to me a second father. இரண்டாவது தந்தை, giving me this dear lady. Prospero now told them that the airship was safe in the harbor, துறைமுகத்தில். And the sailors அதில் பயணம் செய்பவர்கள், sailors, all on board her, and that he and his daughter would accompany them home the next morning. homeனா திரும்ப நாட்டுக்கு போகிறது. Before Prospero left the island, he dismissed Ariel from his service. Ariel இவ்வளோ நாள் ப்ராஸ்பரோட கட்டளையை ஏற்று செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தது. இப்போ அதனுடைய வேலையிலேருந்து அதுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. டு த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லைவ்லி லிட்டில் ஸ்பிரிட். ஜாய், மகிழ்ச்சியோட போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.